Next, fifth question I int multiplication இருக்கு. இதுவே இன்கேஸ் பிளஸ்ல இருந்தா யோசிச்சு பாருங்களேன். I plus I square plus I cube. அப்ப முதல் நாலு வழியோட வேல்யூ இருக்குது. பிளஸ் இருந்தா இல்லையா? இன்கேஸ் இது வரைக்கும் இருந்தா கூட இதோட ஆன்சர் என்னதான்? 0 தான். ஏன்னா up to 2000 கண்டிப்பா 4 நாளா தான் வந்திருக்கும். அப்ப 0. பட் இங்க பிளஸ் கிடையாது. மல்டிப்ளிகேஷன். ரைட்டா? மல்டிப்ளிகேஷனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பேஸ் சேமா இருந்தா பேஸ் அப்படியே போட்டு பவர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் இல்லையா? x ஸ்கொயர் into x cube னா நம்ம என்ன பண்ணுவோம்? x அப்படியே தான் வச்சுப்போம். அதை மாற்ற மாட்டோம். இதை மட்டும் ஆட் பண்ணிப்போம். 3 + 2 5 இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே வந்து நமக்கு பேஸ் காமன், எல்லாத்துலேயும் பேஸ் என்ன இருக்கு? I. அப்போ I பவர் எடுத்துக்கலாமா? அப்போ பவர் ஆட் பண்ணணும். பவரில் இங்கே 1 இல்லையா? அப்போ 1 + 2 + 3 + up to இது வரைக்கும் 2005. இப்போ இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். 1 ல இருந்து 2000 வரைக்கும் உள்ள வேல்யூ நார்மலாக போட்டு ஆட் பண்ண முடியாது இல்லையா? பட் ஆனால் நமக்கு தெரியுது இது என்ன நம்பர்? நேச்சுரல் நம்பர். அப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார்ம்ல என்ன? n × n + 1/2 சொல்லுவோம் இல்லையா? என்னன்றது எது வரைக்குமோ அது இல்லையா? அப்போ என்ன வரும்? I பவர் n பவர் 2000. அப்போ என்ன வரும்? 2000 × 2001 y கீழே 2 ரைட்டா? அப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? இது கேன்சல் பண்ணால் 1000 இல்லையா? I பவர் எவ்வளோ இருக்கு? 2001. எத்தனை 0 இருக்கு? 3 0 இல்லையா? அப்படி முடிஞ்சது சரி. இப்போ இது பார்க்கணும். இப்போ நம்ம இந்த 4 மல்டிபிளாக செக் பண்ணால் போதுமா? கண்டிப்பாக இது 4 மல்டிபிளாக தான் இருக்கும். ஏன்னா கடைசியில் 2 0 இருந்தாலே கண்டிப்பாக அது 4 டிவைட் ஆகும். அப்போ டேரெக்டாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? ஆன்சர் 1 போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. I பவர் 4 போட்டு அது என்ன ஆகும் எழுதணும் அவசியம் இல்லை. வேணா இது எழுதிக்கலாம். என்னது? சின்ஸ் அந்த நம்பர் 2001 ஒரு 40 is என்னது? divisible by 4 சொன்னா போதும். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தடுக்கு அதையும் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? இதே சம் இன்னொரு மெத்தட். இப்போ I × I ஸ்கொயர் × I கியூப் × I பவர் இப்படியே போயிட்டு இருக்கு. ஐனா என்ன வேல்யூ? I தான். அடுத்து I ஸ்கொயர்னா -1. அடுத்து என்ன வரும்? -i. அடுத்து என்ன வரும்? 1 வரும். புரியுதா? இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இதோட இது மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ? ஆட் பண்ணாதான் 0. மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இது -1 × 1 பண்ணா -1. I × I என்ன? I ஸ்கொயர். I × I னா I ஸ்கொயர். I ஸ்கொயரோட வேல்யூ -1. I × I ஸ்கொயர். I ஸ்கொயர் நான் மைனஸ். இங்க ஒரு மைனஸ் இருக்கா? அப்ப என்ன ஆயிடும்? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது? +1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -1. அப்போ 1 × -1 மைனஸ் மல்டிப்ளிகேஷன். புரியுதா? அப்போ முதல் 4 வேல்யூ ஆட் பண்ணா என்னது? -1. இதே மாதிரி தான் மல்டிப்ளை ஆகிட்டே போதும். அடுத்தடுத்து 4 வரும் இல்லையா? அப்போ -1 × -1 போயிட்டே இருக்குமா? அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எவ்வளோ? 1 × 1 தான் போயிட்டு இருக்கு. அப்போ கன்ஃபார்மா 1 தான். எல்லாமே மைனஸ். அப்போ மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரும்? ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் 2000ன்றது. அப்போ 2000 டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அது ஈவன் தானே 2000ன்றது. அப்போ ஆன்சர் கண்டிப்பா என்னதான்? வேணா எத்தனை டைம்ஸ் இது மாதிரி வரும்? இது வந்து ஒரு செட் அப்படிதானே? இது ஒரு செட். இது மாதிரி எத்தனை டைம்ஸ் வரும் சொல்லுங்க? 4 நாளா? அதாவது இந்த 4 வேல்யூவோட வேல்யூ -1. அப்ப 2000 எத்தனை 4 இருக்கு? 500. அப்ப எத்தனை டைம்ஸ் வேணா போடலாம் இந்த இடத்துல? 500 டைம்ஸ் தானே. 500 எப்படி சொல்ல முடியுதா? 2000 / 4 பண்ணீங்கன்னா 500 வரும். இதே மாதிரி அப்ப -1 பவர் 500 அந்த மீனிங் தானே. நமக்கு தெரியும் பவர்ல ஈவன் வந்துட்டாலே ஆன்சர் பிளஸ் தான். 1 எத்தனை தட்டி போட்டாலும் 1 தான். அப்ப ஆன்சர் எவ்வளோ? புரியுதா? ஸோ இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், தப்பு இல்லை. இன்கேஸ் இந்த இடத்துல 2001 வருது வச்சுக்கோங்களேன். அப்போ எத்தனை டைம்ஸ் போட்டுக்கணும்? அதை மட்டும் தனியாக போட்டுக்கலாம். அதை மட்டும் தனியாக போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட்? உங்களுக்கு கன்வீனியன்ட்னா இதை போட்டுக்கோங்க. இல்லை இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னா ரைட்டா? பட் ஆனால் 1 வேர்டு போடுறப்ப நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ இங்கே வரும். இப்போ என்னக்கு எதுலேருந்து வேல்யூ கொடுக்குறோம்? 1ல இருந்து அப் டு வரைக்கும் 10 வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்னக்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 + 50. அப்போ எவ்வளோ வரும்? I பவர் 50 வரும் இல்லையா?
அடுத்து I பவர் 52 அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும் 2 கொடுத்தா 52 அடுத்து I பவர் 53 இப்படியே போயிட்டே இருக்கும் கடைசியா எது கொடுப்போம் என்னக்கு பதிலா 10 இந்த இடத்துல 10 கொடுங்க அப்ப 10 plus 50 எவ்வளோ 60 அப்ப கடைசியா என்ன முடியும் I பவர் 60 இது மாதிரி புரியுதா ஓகே இப்போ நீங்க ஒவ்வொன்றுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம் உங்களுக்கு நான் சொன்னலையா தொடர்ந்து 4 வேல்யூவோட ஆட் பண்ணா எவ்வளோ 0 அப்போ இங்கே பாருங்க 51 வந்திருக்கா 51 52 53 54 அதோட வேல்யூ 0 எதோ 54 வரைக்கும் சொல்லிட்டேன் அடுத்து 55 56 57 58 அதோட வேல்யூ 0 அப்போ அடுத்து என்ன இருக்கும் I பவர் 59 plus I பவர் ஏன்னா அடுத்த நாள் வரல தெரியுதா ரெண்டு தான் இருக்கு அதனால நான் எழுதிட்டேன் இது கிளியரா இப்போ இதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா போதுமா ஓகே இதுக்கு கூட நீங்க ரொம்ப சிரமப்படலாம் ஈஸியா சொல்ற மாதிரி I பவர் 60 வந்து 4 ஓட மல்டிபிள் தானே பவர்ல பாருங்க 60 வந்து 4 ஆல டிவைட் ஆகுது அப்ப அதோட வேல்யூ கன்ஃபார்மா என்ன 1 நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் என்னது I அடுத்து என்னது -1 அடுத்து என்னது -I அடுத்து என்னது இதான ஆர்டர் இங்க பாருங்க இங்க 1 வந்தா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னு பாருங்க மைனஸ் இங்க பாருங்க 1 வந்திருக்கா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அடுத்துன்றது வேற இப்போ 1க்கு அடுத்துனா இது வரும் பட் 1க்கு முன்னாடி அப்ப இதோட வேல்யூ -I பிளஸ் 1 புரியுதா நீங்க வேல்யூ போட்டு பார்க்கணும்னு அவசியம் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா நான் ஏன் அப்படி போட்டேன்னா 59 60 வரிசையா தானே வருது அப்ப இதோட வேல்யூ ஒண்ணுனா அப்ப அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கும் அப்ப இப்படி இம்பார்ட் எல்லாம் இல்ல ப்ராப்பரா எழுதுனா ரியல் பார்ட்ட ஃபர்ஸ்ட் இமேஜினரி செகண்டா எழுதணும் அப்ப என்ன எழுதலாம் 1 minus